ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 29 அமாவாசைங்க. அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அமாவாசையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி 29 புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வருஷத்தோட முதல் அமாவாசையும் இது தான். அது மட்டும் இல்லாமல் இது தை அமாவாசையும் கூட தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி ஜனவரி 28 நைட்டு 8 மணி 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஜனவரி 29 நைட்டு 7 மணி 21 நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சாமி கும்பிட்றீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி 28 போகலாங்க. ஏன்னா அன்றைக்கி நைட்டு முழுசாகவே அமாவாசை திதி தான். தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபட நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை கோயிலுக்கு போய் நார்மலாக சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்கனாலும் நீங்கள் எல்லாருமே ஜனவரி 29 போகலாங்க. ஏன்னா அன்றைக்கி பகல் முழுசாக அமாவாசை திதி தான். அதனால் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்த வழிபாடு செய்யலாங்க. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அமாவாசை திதியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் தாங்க வருது. அதனால இந்த 2025 வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது. இது தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களை நினைவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாளாக தாங்க இருக்குது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்களை வரவேற்கிற நாம இந்த தை அமாவாசை அன்னைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புகிறோம். அதனால் இந்த நாளில் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் எள் தண்ணீர் இறைத்து அவங்களோட தாகத்தை நம்ம தீர்க்கணுங்க. இது மாதிரி புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு போக முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வீட்லேயே அன்னைக்கு எள் தண்ணீர் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இப்படி செய்யறது மூலயமா நம்மளோட முன்னோர்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்க. நம்மளோட முன்னோர்கள் காக்கை ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வருவது ஐதீகம். அதனால அன்னைக்கு அவங்களுக்கு படையிலிட்டு உணவு நம்ம காக்கைக்கு சாப்பிட வைக்கலாங்க. வருஷத்துல 3 முக்கிய அமாவாசை எல்லாம் இருக்குதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க. மற்ற அமாவாசைகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த 3 முக்கிய அமாவாசையை மிஸ் பண்ணாமல் அந்த நாளில் திதி கொடுக்கலாங்க. அதில் ஒன்றா தான் இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை இருக்குது. இந்த தை அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா கோயிலில் போய் திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாளுங்க. ஏன்னா தை மாதத்தில் தான் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகன் அப்படின்னும் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே. அதனால் இதை ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க. நாம இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று. தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப முன்னோர்களை படத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சு வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைக்கணுங்க. சந்தன குங்குமம் போட்டு துளசி மாலை வைக்கணும். முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு குத்து விளக்கு ஏற்றலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு, காரம், பல வகை இல்லைன்னா அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களுமே அன்னைக்கு படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை இது எல்லாமே முன்னாடி நாளே நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாளான அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு தானமாகவும் கொடுக்கலாங்க. முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி படையல் போட்டு நம்ம வழிபடுறது மூலியமா அவங்களுக்கு மன திருப்தி அடைந்து நல்லாசி கொடுப்பாங்க. தெய்வத்தோட அருள் கிடைக்கிறத விடவும் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் அருளும் வாங்குறது தாங்க ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்மளோட குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வீட்டில் பூஜை சம்பந்தமான விஷயங்களை தள்ளி வச்சிடணுங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லையுமே மதியானமாவே படையல் போட்டு சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்குது. அதனால அதுக்கப்புறமா பூஜை செஞ்சுக்கிறத வழக்கமாக வச்சுக்கலாங்க. இந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. கூடவே தர்ப்பணம் செய்யறப்ப எள்ளு கடனாகவும் வாங்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீரில் இருந்து கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் கரையில் இருந்துக்கிட்டும் நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணம் நம்ம எப்போ செய்கிறோம் அப்படின்னாலுமே அதை கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் தண்ணியில் இறங்கி ஒரு இடுப்பளவு தண்ணீர் இல்லைன்னா முழங்கால் அளவு தண்ணீராவது இறங்கித்தாங்க அதுக்கப்புறமா நம்ம செய்யணும். அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலமும் நம்ம போடக்கூடாது. இந்த தை அமாவாசையில் பல கோவிலில் ரொம்பவே திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இது திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் வந்து ஆண்டுதோறுமே தை அமாவாசை அன்னைக்கு லட்ச தீபம் ஏற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் கூட ராமநாத சுவாமி அம்பாளுடன் தை அமாவாசை அன்னைக்கு தாங்க அக்னி தீர்த்தத்துக்கு திருவீதி உள்ள வராங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்துல அமர்ந்து அதுவும் குரு வீட்டில் கேந்திர பலத்தோடு நல்லா இருக்கிறாருங்க. உங்கள் ராசியை குருவின் பார்வை வந்து பெற்றிருக்குது. அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பாருங்க. உள்ளுணர்வு சக்தியை வந்து அதிகமாக்குவார். அதே சமயம் இந்த டைம் வந்து ஜூன் 24ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து போய் அமர்ந்து சூரியனோடு இணைந்து புதனும் சூரியனும் சேர்ந்து ஆதித்ய யோகத்தோடு இருந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல டைம் தாங்க இது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து சுறுசுறுப்பாக செய்வீங்க. எதையும் பார்த்துக்கலாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான டைம் தாங்க இது. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா கணக்கு வழக்கு ஆடிட்டர் அக்கௌண்ட் சம்பந்தமான துறையை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களும் அதிகமான பேர் இந்த கன்னிராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்க வந்து புத பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அப்போ புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த புதனை வச்சு செய்யக்கூடிய தொழில் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. தன்னுடைய அறிவு புத்தி இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய துறையில தான் நிச்சயமா இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. நல்ல ஒரு செயல் சிந்தனை மனம் எண்ணம் இப்படின்னு எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போடுவீங்க. இப்படி பேசினா இது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எல்லாமே செய்யக்கூடியவங்க தாங்க. தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போது 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுடைய பணம் வந்து வெளியில் கடனுக்காக போகுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா குழந்தைகளுக்காக செலவு செய்கிறது, யாருக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்கிறது, இல்லைன்னா கடனுக்காக கொடுக்கறது, இது மாதிரியான பணம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து எல்லாமே வெளியே போகக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி உச்சத்தோடு 7ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. அப்போ உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்புங்க. 2 சுப கிரகங்கள் பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது பார்க்குற காரணத்தால் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிற காரணத்தாலையும் உங்கள் ராசியை வந்து பார்க்காதனாலையும் தனம் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. உங்களை நோக்கி தனம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றவங்களோட கவனத்தை வந்து உங்கள் பக்கம் திருப்புற மாதிரி உங்களோட பேச்சு வந்து இருக்குதுங்க. எதை பேசினாலும் மற்றவங்களோட மனசுலையும் பதியும். எல்லா வகையான காரியத்திலையுமே நிறைவேற்றக்கூடிய வல்லமை வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து இயல்பாகவே அமையுங்க. முயற்சிஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதுவும் நீச்சமாக சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. அப்போ முயற்சிகள் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க. எந்த ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட தெளிவான முடிவு எடுக்க முடியுங்க. புதுசாக ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் நட்பு இது எல்லாமே கிடைக்கும். பெரிய நபர்களோட உதவியால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. எழுத்து கதை சம்மந்தப்பட்ட இல்லைன்னா ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய டைம் தாங்க இது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தம் புகழ் வாய்ப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா ஜவுளிகள் சம்மந்தப்பட்டதை இல்லைன்னா பெண்களுக்குன்னு சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை தாங்க இருக்க போகுது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த 4ஆம் அதிபதி போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்கள் ராசி அதிபதி 4ல் இருக்கிறாரு. அப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் வந்து நிறைவேறுங்க. ஏன்னா வீட்டு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாருங்க. அப்போ 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்து இருக்கிறாரு. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. உங்கள் ராசியை வந்து பார்க்க சுக்கிரன் இந்த ஜனவரி 28ஆம் தேதிக்கு மேலே நேராக உங்கள் ராசியை உச்ச பலத்தோடு பார்க்குறப்ப நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இது வரைக்கும் கட்டாமல் வச்சிருந்த வீடு கூட நீங்கள் இப்போ கட்டி முடிக்க போகிறீங்க. அதனால் இந்த 2025 வந்து வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு கூட இருக்குதுங்க. 5ல் சூரியன் இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதன் போய் கூடவே சேர்றாரு. அப்போ சூரியனும் புதனும் இணைந்தா புதன் ஆதித்ய யோகம்ங்க. நல்லா படிப்பீங்க. அரசு துறையில் கூட நல்லா இருக்குங்க. கூடவே குரு பார்க்குறாரு. இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்தை எல்லாமே புனிதமாக்கிடுவாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானங்க. அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு
குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இது கூடவே 5ஆம் இடம் அப்படிங்கிறது பதவியை கொடுக்கக்கூடியதுங்க. அதனால பதவி கிடைக்கும். ரொம்ப நாளா பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடைக்குங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கமானதுங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அரியர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட கிளியர் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. சின்ன சின்ன தடைகள் கூட சரி செய்யறதுக்கு பரிகாரமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.